ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட இன்வாய்ஸ்க்கு குயிக்காக எப்படி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபார உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குது. லிங்க்கை டச் பண்ணி வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் இருக்கும். ஓகே, உங்களோட ஐட்டம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, பார்ட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் ஆட் சேல் இருக்குல்ல, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் என்ட்ரி இல்லாத ஒரு இன்வாய்ஸில் ஐட்டம்ஸ் எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கோங்க, அவங்களோட மொபைல் நம்பர், பில்லிங் அட்ரஸ் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர், டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது குயிக் என்ட்ரி நான் எனபிள் பண்ணலை. சஜஷனில் ஆக்சுவலாக ஐட்டம்ஸ் காட்டும். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு காலம்க்கு வந்துடும். ஸோ குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐட்டம் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரோக்கு வரணுன்னா நீங்கள் ஹர்சரை மூவ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ரோக்கு அடுத்த ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ரவா சேம் டேப் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் இதோட குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ரோக்கு வரணுன்னா அகைன் நான் என்ன பண்ணணும், ஹர்சரை மூவ் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரோஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் ரோ அப்படிங்கிறத கொடுத்து எக்ஸ்ட்ரா ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஹர்சரை மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ரோக்கு கொண்டு வரணுங்க. இதே நம்ம குயிக் என்ட்ரி எனபிள் பண்ணிட்டோம்னா என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ரைட் சைடில் மேலே செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு குயிக் என்ட்ரி எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோலில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டமை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுமே அந்த ஐட்டம் நீங்கள் லிஸ்ட் ஆயிரும்ல, செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் ஆட் ஆகிட்டே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு என்டர் தான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஹர்சரை மூவ் பண்ணவே இல்லை பாருங்கள். இப்போது என்னோடய எல்லா ஐட்டமே இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஹர்சரை மூவ் பண்ணாமலே ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஐட்டம் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ட்ரி போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி குயிக் என்ட்ரியை எனபிள் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே நம்ம இன்வாய்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. அண்ட் ஒரே டைமில் மல்டி இன்வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு சேல், அதாவது இன்னொரு கஸ்டமரோட இன்வாய்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டி இன்வாய்ஸ் சேம் டைமில் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மல்டி இன்வாய்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணாமல் மொத்தமாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இங்கே அணுங்கிற கஸ்டமரோட பில் ரெடி ஆயிருச்சு, சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்களோட வியாபார லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.